தலைவிகள் அனைவருக்கும் மாதம் ரூபாய் 1000 உரிமைத் தொகை வழங்குவோம் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக இப்போது சுமார் 2 கோடி குடும்பங்களுக்கு உரிமைத் தொகை வழங்கவில்லை. இதுதான் பெண்கள் வரலாற்றில் இமாலய புரட்சியா என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் தேதி நெருங்க நெருங்க திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான 34 பேர் கொண்ட திமுக அமைச்சரவையில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி ஆகிய இருவர் மட்டுமே பெண்கள். அமைச்சரவையில் 34வது இடம், அதாவது கடைசி இடம் பட்டியலினத்தை சேர்ந்த பெண் அமைச்சர் கயல்விழிக்கு. இதுதான் பெண்கள் வரலாற்றில் இமாலய புரட்சியா? ஆனால் 140 கோடி மக்கள் கொண்ட இந்தியாவின் நிதியமைச்சராக பெண்ணை நியமித்திருக்கிறார் பிரதமர் மோடி. இதுதான் பெண்கள் வரலாற்றில் புரட்சி. இதுதான் உண்மையான சமூக நீதி. குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதம் ரூபாய் 1000 உரிமைத் தொகை வழங்குவோம் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக இப்போது சுமார் 2 கோடி குடும்பங்களுக்கு உரிமைத் தொகை வழங்கவில்லை. இதுதான் பெண்கள் வரலாற்றில் இமாலய புரட்சியா? பெண்கள் பல சவால்களை சந்தித்து படித்து தனது திறமையால் ஆசிரியர்களாக, மருத்துவர்களாக, நீதிபதிகளாக, IAS, IPS அதிகாரிகளாக வந்தால் அதற்கு திமுக உரிமை கொண்டாடுவது பெண்களை அவமதிக்கும் செயல். வாரிசு அரசியலில் கூட பெண்களை புறக்கணிப்பதுதான் திராவிட மாடல். மோடியின் அடுத்த ஆட்சியில் பெண்கள் இன்னும் முக்கிய பதவிகளில் இருப்பார்கள். திமுகவின் ஏமாற்று வேலைகளைக் கண்டு தமிழக பெண்கள் ஏமாற மாட்டார்கள். இந்த தேர்தலில் தமிழக பெண்களின் ஓட்டு பிரதமர் மோடிக்கே என்று தெரிவித்துள்ளார்.